الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்திய சூழலிலே முஸ்லிம்கள் எப்படி வாழ்வது என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுமாறு பணித்திருக்கிறீர்கள். இதை ஒரு ஆக்ரோஷமான உரையாக நிகழ்த்துவதை விட ஒரு வகுப்பறையிலே நடத்துகிற வகுப்பை போன்று இந்த செய்தியை எடுத்து சொன்னால்தான் உங்களுடைய இதயத்திலே தெளிவாக பதியும். அதனால இதை ஒரு உரை மாதிரி நீங்க எதிர்பார்க்காம ஒரு வகுப்பறையில கிளாஸ் நடக்கிற மாதிரி இதை எதிர்கொள்வது நல்லது என்று முதல்ல சொல்லிக் கொள்கிறேன். இப்ப இந்திய சூழலில் முஸ்லீம்கள்ங்கிற தலைப்பு ஏன் தந்திருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்தியாவில் நம்ம சிறுபான்மையா இருக்கிறோம். இந்திய சூழல்னா அது என்ன இந்திய சூழல் நீங்க நினைப்பீங்க இல்லையா? இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டோம்னா ஒரு 13% இருக்கிறோம். 100 மக்களுக்கு 13 முஸ்லீம் என்ற கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். மொத்த இந்தியாவில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 100க்கு 20 பேர் முஸ்லீம் என்ற கணக்கில் இருக்கிறோம். அப்ப 20 என்று வைத்துக் கொண்டாலும் 13 என்று வைத்துக் கொண்டாலும் மைனாரிட்டி, ரொம்ப மைனாரிட்டி, ரொம்ப அதிகமான மைனாரிட்டியாக நம்ம இருக்கிறோம். ஆனால் மற்ற சமுதாயத்தினவர்கள் நம்மை விட மைனாரிட்டியும் இருக்கிறார்கள். முஸ்லிம்களை விட நம்மளா 20 இருக்கிறோம். 10%, 8%, 5%, 3%, 2%, 1% எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை சமுதாயத்திலேயே உள்ள பெரிய சிறுபான்மை நம்ம தான். முஸ்லிம்கள் தான் மொத்தத்தில் 20% இருக்கிறோம். அப்ப முஸ்லிம் அல்லாத மக்கள் அதிகமா இருக்கிறார்கள். அப்ப அதிகமாக எந்த மக்கள் இருக்கிறார்களோ அவங்க கையில தான் ஆட்சி இருக்கும். இந்தியாவில் மட்டுமல்ல, எந்த நாடா இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு நாட்டில் முஸ்லிம்கள்ட்ட தான் எல்லா பொறுப்புகளுமே இருக்கும். ஒரு 80% முஸ்லீமும் ஒரு 20% இந்து இருக்கிறாங்கன்னு வைங்களேன், பிரதமர், ஜனாதிபதி, முதலமைச்சர், கலெக்டர் எல்லாமே பெரும்பாலும் முஸ்லிம்கள் கையில தான் இருக்கும். கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிற ஒரு மாநிலத்தில் அவர்கள்ட்ட எல்லாமே இருக்கும். அந்த அடிப்படையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமைன்னு கேட்டா, எல்லா துறைகள்லையும் எல்லா அதிகார மட்டங்கள்லையும் முஸ்லிம் அல்லாதவங்க இருப்பாங்க. சிறுபான்மையா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் ஒடுக்கப்பட்டவங்களாக, உரிமைகளை கொஞ்சம் மறுக்கப்பட்டவங்களாக, அவங்கள மாதிரி சமமாக நடத்தப்படாதவங்களாக, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்திய சூழல் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. சில நேரங்களில் 2 சமுதாயங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு போயிடும். பெரும்பான்மைக்கும் சிறுபான்மைக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் பெரும்பான்மையா இருக்கிறவர்களால் சிறுபான்மையா இருக்கிறவங்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படும். கணக்கு அதானே. விதிவிலக்காக 1-2 இருக்கலாமே தவிர எப்பவுமே நம்பருடைய எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு தான் அதனுடைய ரிசல்ட்டும் இருக்கும். அப்ப கலவரம், போக்குவரத்து அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னா சிறுபான்மையா இருக்கிறவங்களுக்கு அதிகமான இழப்புகள் ஏற்படும். பெரும்பான்மையா இருக்கிறவங்களுக்கு இழப்புகள் குறைவா ஏற்படும். இழப்பு இல்லாம கூட இருக்கலாம். சட்டம், அதிகாரம் எல்லாமே அந்த ஒரு சைடு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொன்னா இழப்புடைய சதவிகிதம் இன்னும் அதிகமாகும். அப்ப நம்ம பதவி இல்லாம ஒரு 2ஆம் தரமா இருக்கிறோமே, அப்ப என்ன செய்வது என்ற ஒரு விரக்தி நிலை நமக்கு இயற்கையாக ஏற்படும். நமக்கு ஆங்காங்கே பாதிப்பு ஏற்படுகிறத அப்ப என்ன பண்ற, இப்படி பார்த்துட்டே இருக்கிறதா என்ற மாதிரியான ஒரு விரக்தி நிலை. அதான் இந்திய சூழல் சொன்னது. இந்திய சூழல் சொன்னா நம்முடைய நம்பர் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு ஏற்படுகிற விரக்தி நிலை, சரியான வேலை கிடைக்காது, சரியான கல்வி கிடைக்காது, சரியான அந்தஸ்து கிடைக்காது, சரியான உரிமை கிடைக்காது, எல்லாமே மெஜாரிட்டி மக்களா இருக்கிறவர்களை சார்ந்தே தான் நடக்கும் என்று நாம நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு விரக்தி ஏற்படும். என்ன இது, நாட்டில் நமக்கு உரிமை இருக்கா இல்லையா, ஏன் இப்படி எல்லாரும் பண்றாங்க, இப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம அப்படி மெண்டலாவே நம்ம அப்படி ஆகிக்கிட்டு இருப்போம். இதுல ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னு வைங்க, சண்டை சச்சரவு, வம்பு, கலவரம், அது இந்த சதவீதம் ஏறிக்கணும். இன்னும் ஜாஸ்தியா போய் மாடி இந்த நாட்டில் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தை எடுத்துக்கிடுவாங்க. இந்திய சூழல்ல
நாம சில வேலைகளை செஞ்சாகணும். எவ்வளவு நாளைக்கு நாங்க அடி வாங்கிட்டு இருக்கிறது, எவ்வளவு நாளைக்கு நாங்க நசுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உணர்ச்சி பூர்வமாக சில முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள். அறிவுபூர்வமாக மார்க்கத்தினுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு முடிவு எடுக்க வேண்டியவர்கள் அதை தூக்கி எறிஞ்சிட்டு உணர்வுபூர்வமாக உணர்ச்சியை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து முடிவுகளை எடுத்துடுறாங்க. அப்படி எடுத்ததனுடைய விளைவுதான் குண்டு வெடிப்புகள், இது மாதிரியான சமாச்சாரங்கள், தற்கொலை தாக்குதல்கள், இது மாதிரியான மேட்டருக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, நீ எத்தனை நாளைக்கு அடிச்சுக்கிட்டே இருப்ப, நானும் பாக்குறேன் பாரு, இப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் போய் தள்ளி விடுகிறார்கள். அப்ப இந்த மாதிரி நிலையை சந்திக்கிற மக்கள்கிட்ட எப்படி நடப்பது என்று வழிகாட்டுவதற்காக பல இயக்கங்கள் வருகின்றன. நீங்க இந்திய சூழல் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அதுல சில தீய ஒரு விஷக்கருத்தை மக்கள் மத்தியில ஒவ்வொரு இயக்கமும் விதைக்கிறது. அந்த தீய கருத்து என்ன, அது எப்படி தீய கருத்தா இருக்கிறது, அது எப்படி மார்க்கத்துக்கு விரோதமா இருக்கிறது, இதை விளக்குறதுக்கு தான் இந்த தலைப்பு. இந்திய சூழலில் முஸ்லீம்கள் சொன்னா நமக்கு பாதிப்புகள் ஏற்படும் பொழுது உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிற முடிவுகளும், நம்முடைய சிந்தனையை நம்ம உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரியா தவறா, இதுதான் ஆய்வு பண்ண வேண்டிய விஷயம். அப்ப இந்திய சூழல்ல எப்படி நடத்துறது என்பதற்கு வழிகாட்ட வரும் பொழுது இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட ஜனநாயகமே கூடாது. மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா, நாமெல்லாம் முஸ்லிம்கள், முஸ்லிம்கள்னா நம்ம குரான்ல உள்ளதான் கேட்கணும், முஸ்லிம்கள்னா நபிகள் நாயகம் சொன்னதான் கேட்கணும். ஜனநாயகம் சொன்னா சட்டத்தை யார் இயற்றா? இப்ப நம்ம நாட்டில் பட்ஜெட் போடுறாங்க, இதுக்கு இவ்வளவு வரி, அதுக்கு அவ்வளவு வரின்னு குரான்லயா இருக்குது? இல்ல, வாஜ்பாய் தான் போடுவாரு, இல்லாட்டி சோனியா காந்தி போட போறாங்க. அப்ப யாரு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க, இதுக்கு இன்ன வரி, இதுக்கு இன்ன வரி, இந்த சட்டத்துக்கு இன்ன தண்டனை போட்டா கொண்டு வருவோமா வேணாமா, இதெல்லாம் செய்யற வேலையெல்லாம் யார் செய்வான்னு கேட்டா மக்கள் கொண்டு வர்றாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர்றாங்க. தேசிய அளவுல, மாநில அளவுல சட்டங்களை யார் கொண்டு வர்றாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநில முதல்வர்களும் கொண்டு வர்றாங்க. இத கொண்டாந்து உங்கள்கிட்ட போடுவாங்க. எப்படி போடுவாங்க தெரியுமா, நாம முஸ்லீம், அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படணும், நாம முஸ்லீம் ரசூலுக்கு தான் கட்டுப்படணும், மனுஷனுக்கு கட்டுப்படலாமா, மனுஷ சட்டத்துக்கு கட்டுப்படாது. நம்மகிட்ட என்ன எப்படி போடுவாங்க, சட்டத்துக்கு கட்டுப்படாதேங்கிறத ஒரு பெரிய மார்க்க விஷயத்தை போல நம்மகிட்ட சொல்லுவாங்க. சட்டத்துக்கு கட்டுப்படாது. வாஜ்பாய் சொல்லி நீ கேட்கிறதா, சோனியா காந்தி சொல்ற நீ கேட்கிறதா, ஜெயலலிதா ஒரு சட்டம் போடுவாங்க, அதை நீ கேட்டு நடக்கிறதா? அதெல்லாம் முடியாது. சட்டத்தை வகுக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஓட்டு போடுறது ஷிர்கு, ஜனநாயகம் ஷிர்கு, அது மாதிரி இப்படி எல்லாம் ஷிர்குன்னு சொல்லுவாங்க. பயங்கரமான பாரதூரமான குற்றம். இந்திய சூழல்ல இதான் நிலை இப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மால என்ன செய்வான், ஆமா அல்லாஹ்வுக்கு தானே அதிகாரம் இருக்குது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தானே அதிகாரம் இருக்குது, நம்ம எப்படி மனுஷனுக்கு கட்டுப்படுறது, இவனுக்கு வித்தியாசம் வழங்கல அப்படின்னு சொல்லி அதை சரி காணக்கூடிய நிலைமையை நீங்கள் முதல் விஷக்கிருமியாக நீங்கள் என்னென்ன விஷக்கிருமியோ எல்லா கிருமியும் நான் கொண்டு வர்றேன். முதல் விஷக்கிருமி என்னன்னு கேட்டா ஜனநாயகம் ஷிர்கு, ஜனநாயகத்துக்கு கட்டுப்படாத, மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு உன்னை சரின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனையை கவனிக்கணும்னு கேட்டா, ஜனநாயகம் அதாவது மக்களா சேர்ந்து சட்டத்தை வகுத்துக் கொள்வது இஸ்லாத்துல கூடுமா கூடாதா என்றால் அது இரு வகையாக பிரிக்கப்பட வேண்டும். அந்த பிரிக்கிறது விளங்காதுதான் இந்த நோய்க்கு காரணம். அதாவது ஜனநாயகத்துக்கு மக்களா சேர்ந்து முடிவெடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குதா இல்லையா என்பதை இருகூறாக இஸ்லாம் பிரிக்கிறது. என்ன இருகூறா பிரிக்கிறது? ஒன்னு இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள், இன்னொன்று மார்க்கம் சார்ந்த விஷயங்கள். இப்ப நம்ம லொஹர் தொழுகிறோம் 4 ரக்காத், தொண்டி முஸ்லிம்கள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு மசுவரா பண்ணி லொஹர் 4 ரக்காத்தெல்லாம் கையை தூக்குங்க, 2 ரக்காத்தெல்லாம் கையை தூக்குங்கன்னு கேட்க